Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அளவு ப்ளவுஸ் மட்டும் வச்சு ஒரு ப்ளவுஸ் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு ஒரு 2x கிளாத் தான் எடுத்திருக்கேன். அதில் தான் நான் வந்து கட் பண்ணி காட்ட போகிறேன். இந்த கரை பகுதி பாதியாக வர அளவுக்கு மடித்து போட்டுக்கிறேன். நான் இதை அளந்துலாம் மடித்து போடலை. இப்படி ப்ளவுஸை வந்து கரெக்டாக மடித்து வச்சு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் இருக்கிற அளவுக்கு நான் மடித்து போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து கீழே வந்து நம்ம மடிப்புக்காக விட போகிறோம். அதுக்கு தான் இப்போ அளந்து காட்ட போகிறேன். 2 இன்ச் அளவு வந்து மடிப்பு பகுதிக்காக நான் 2 கார்னர் 2 இன்ச்சு அளந்து அதை நேராக ஒரு கோடு போட்டுக்கிறேன். அவ்வளோதான், 2 இன்ச்சு மடிப்புக்காக. நான் இப்போ ப்ளவுஸோட பின் பக்கத்தை தான் அளவு எடுக்க போகிறேன். அதை வந்து கரெக்டாக மடிச்சுக்கலாம். நெக் பகுதி முதுகு பகுதியெல்லாம் கரெக்டாக வர அளவுக்கு. இந்த மடிப்பு பக்கத்தில் வந்து கழுத்து பகுதி வர அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ கீழே வந்து இந்த கோட்டுக்கு மேலே கரெக்டாக வச்சுருக்கேன். இப்போ நெக்கு வந்து 2.5 இன்ச் அளவு அளந்து கோடு போட போகிறேன். 2.5 இன்ச் அளவு அளந்தாச்சு. அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டு அதுக்கப்புறத்துலேருந்து ஷோல்டர் பகுதி அளந்து அந்த ஷோல்டரை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக விட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம். கீழே நெக் பகுதி வந்து அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு மேலே தையலுக்காக விட்டு அது கோடு போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த கை பகுதி வந்து அது கரெக்டாக மடிப்பு கரெக்டாக வச்சு அதுக்கு தையலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கோடு போட்டுக்கலாம். தையல் முட்டு துணி விட்டுருப்போம், அதளவு கோடு போட்டுக்கலாம். இப்போ வந்து நெக் பகுதிக்கு 2.5 இன்ச்சு வந்து கரெக்டாக பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஷோல்டருக்கு வந்து நான் 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து தான் விட்டுருக்கேன். ஸோ அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹார்மோல் அளக்க போகிறோம். நான் ஒரு 5.5 இன்ச்சு அந்த அளவுக்கு அளக்குறேன். அது ஜாயின் பண்ணால் ஏற்கனவே நம்ம போட்டிருக்க அந்த டாட் கூட ஈக்குவலாக வரும். நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹார்மோல் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து 1.5 இன்ச்சு அந்த கார்னர்லேருந்து 1.5 இன்ச்சு அளந்து எடுத்துக்கிறேன். அது வந்து கர்வ் மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், பேக் போர்ஷன் வந்து நம்ம அளவு போட்டுட்டோம். இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்கை வந்து லைட்டாக வளைச்சி அப்படியே போட்டுக்கலாம். அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கான வீடியோ தான். இது நம்ம அளவு ப்ளவுஸை வந்து கரெக்டாக வச்சு பொறுமையாக நம்ம மார்க் பண்ணாலே அதை நம்ம கரெக்டான ஒரு ப்ளவுஸாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், ப்ளவுஸோட பேக் போர்ஷன் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பேக் போர்ஷன் கட் பண்ணதோட மேல் பகுதி கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதில் தான் நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ண போகிறோம். நெக்கு வந்து 2.5 இன்ச்சு அளந்துக்கிறேன் முதல்ல. இப்போ பேக் போர்ஷனை இது மேலே வைக்க போகிறோம். கரெக்டாக அந்த நெக்கு மார்க் பண்ண இடத்துல இருந்து நம்ம கரெக்டாக வைப்போம். இந்த கார்னர் மடிப்பு பகுதி ஒரே மாதிரி வரா மாதிரி அந்த நெக் போர்ஷன் கரெக்டாக வரா மாதிரி வைப்போம். இப்போ ஹார்மோல் வந்து அதே அளவுக்கு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம், பேக் போர்ஷன் இருக்கிற அளவுக்கு. அவ்வளோதான், எடுத்துடலாம், பேக் போர்ஷன் எடுத்துடலாம். ப்ளவுஸோட முன் பகுதியை வந்து கரெக்டாக மடித்து இது மேலே போட்டுக்க போகிறோம். பட்டி பகுதி வர்ற மாதிரி இந்த கொக்கி பட்டி வந்து கரெக்டாக அந்த கார்னரில் வர மாதிரி இந்த மடிப்பு பகுதி வர மாதிரி வச்சுக்கலாம். இப்போ மேலே வந்து தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வச்சு கீழே இறக்கியிருக்கேன் நான். அளவு ப்ளவுஸை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அளவு எடுத்தது கரெக்டாக இருக்குது, பேக் நெக் வச்சு எடுத்தது. இப்போ நெக் இருக்கிற அளவுக்கு வந்து 1/2 இன்ச்சு மேலே வந்து தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டு மேலே வந்து ஒரு மார்க் போட்டுக்கிறேன். சைடில் வந்து அந்த தையல்லேருந்து கீழே கரெக்டாக பார்த்து இந்த தையல்லேருந்து 1/2 இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் எடுத்துடலாம். இப்போ கொக்கி பட்டி இருக்குது பாருங்கள், அந்த பகுதி எடுத்துக்கிறேன். கொக்கி பட்டியிலேருந்து கீழே ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டு அதுக்கு கீழே வைக்க போகிறேன். கரெக்டாக அந்த தையலுக்கு நேராக மார்க் பண்ணிக்கிறேன். கீழேயும் அந்த ஜாயின் பண்ணுற தையலுக்கு நேராக மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அதிலிருந்து ஒரு 1 இன்ச்சு போடணும், ஏன்னா தையல் மடிப்புக்கு விடணும், அங்கே பிடிப்போம், அதுக்கும் சேர்த்து 1 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா டாட் போட்டுக்கலாம். இப்போ வந்து டாட்டை வந்து முனையிலேருந்து கீழே டாட் வரைக்கும் பிடிச்சிக்கலாம். நடுவில் சென்டரில் நம்ம வைக்க போகிறோம்.
தையலுக்கு விட்டு அதிலிருந்து கீழே அந்த தையல் விட்டு ஒரு 1/2 இன்ச்சு அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு கர்வாக வரைஞ்சிக்கலாம். இப்போ நெக்கு வந்து 2.5 இன்ச் போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கலாம். ரெண்டரை இன்ச் ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கலாம். அந்த அக்குள் பகுதியை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து பேக் அக்குள் பகுதியை தான் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதுலேருந்து கரெக்டாக அந்த சென்டர் பகுதியில் வந்து 1/2 இன்ச்சு கீழே ஒரு டாட் வச்சு அதை நல்லா கர்வ் மாதிரி வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் போர்ஷனும் ஓகே ஆயிடுச்சு. இதையும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக் பகுதியை கட் பண்ண போகிறோம். நல்லா கர்வாக வளைச்சி அப்படியே கட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிகிட்டே கட் பண்ணுங்க, அப்போ தான் அது கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு கட் பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். அவ்வளோதான், ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கொக்கி படி 2 ஜாயிண்ட் ஆகிருக்கு, அதை தனியாக கட் பண்ணி விட்டுடலாம். ஃப்ரண்ட் போர்ஷனை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து 3 டாட் எப்படி பிடிக்கிறது, எப்படி அளந்து பிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் பிட்டை எடுத்துருக்கோம் பாருங்கள். அதில் இந்த அந்த ஃபஸ்ட்டு டாட் இதை கரெக்டாக அளந்து நம்ம எடுத்துக்கலாம். தையலுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டு அதிலிருந்து மார்க் பண்ணி அந்த தையலோட எண்டு வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு கோடு போட்டுக்கலாம். மார்க் பண்ணிட்டோம். இப்போ கீழே வர்ற அந்த டாட் வந்து எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு, இப்போ ப்ளவுஸில் பாருங்கள் இந்த மாதிரி இடம் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம எடுத்துக்க போகிற அளவுக்கு கரெக்டாக அந்த பட்டியோட கார்னரில் தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டு அதிலிருந்து அந்த தையல் வரைக்கும் கரெக்டாக ஒரு கோடு போடணும். இப்போ அளந்துக்கு போகிற சென்டர் டாட்டோட அளவு தான் ரொம்பவே முக்கியம். இதுதான் வந்து இந்த ப்ளவுஸோட பட்டி வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே வந்து இந்த 1/4 இன்ச்சு விட்டு அந்த தையல் வரைக்கும் அளந்து நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம். இப்போ சென்டர் டாட் பாருங்கள், நம்ம இந்த ப்ளவுஸில் இதை காட்டுறேன். இதோட அந்த இதை வந்து அளந்துக்கலாம் நம்ம எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் அளந்துக்கிறேன். 1.25 இன்ச்சு வந்து இருக்குது. இது ஒவ்வொரு ப்ளவுஸுக்குமே வந்து வேறு வேறு மாறிப்படும். சரி, அதை பார்த்து கரெக்டாக அளந்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே போட்டிருக்க டாட்லேருந்து 1.25 இன்ச்சு அளந்துக்கிறேன். அந்த சென்டர் டாட்லேருந்து இன்னொரு 1.25 இன்ச்சு அளந்துக்கிறேன். அளந்தாச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு டாட்டு, இப்போ 2 டாட் போட்டிருக்கேன். இதுதான் சென்டர் டாட்டு, நடுவில் இருக்கிறது. அந்த டாட்லேருந்து தான் நம்ம வந்து மேலே இப்போது லைன் வந்து வரைய போகிறோம். சென்டர் டாட்டை கரெக்டாக வச்சு அந்த சென்டரில் வச்சு கீழே அளவு தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டு அந்த மேலே அந்த டாட் வரைக்கும் கரெக்டாக ஒரு புள்ளி வச்சுக்கிட்டேன். இப்போ இது வந்து ஒரு முக்கோணம் மாதிரி வரைஞ்சிக்கலாம். இந்த அளவு தான் ரொம்பவே கரெக்டாக வேணும். பார்த்து அளந்து எடுத்து போடுங்க. இப்போ நம்ம 3வது டாட் ஒன்று இருக்கு இல்லையா, அதை எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த கை வளைவு பகுதியில் வந்து நம்ம இப்போ பிடிக்க போகிறோம். ஃப்ரண்ட் பக்கத்தை எடுத்துக்கிறேன். அது வந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டு அதிலிருந்து கரெக்டாக அது வளைவு பக்கத்தில் வச்சு அந்த டாட்டுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கிட்டேன். இப்போ அந்த டாட்டை வந்து அளக்கலாம். தையலுக்கு விட்டு கரெக்டாக அந்த டாட் எண்டு வரைக்கும் புள்ளி வச்சுக்கலாம். இப்போ இதை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், 3 டாட் பிடிச்சாச்சு. நீங்கள் கரெக்டாக பார்த்து பிடிச்சாலே ப்ளவுஸ் கரெக்டாக வரும் முன்பகுதி. இப்போ வந்து அர்கட் பண்ணி விட்டுடலாம். எங்கேனா நான் கோடு போட்டிருக்கணும் அந்த எண்டில் வந்து நம்ம அர்கட் பண்ணி விட்டுடலாம். இந்த அர்கட் எதுக்குன்னா, நம்ம இது வந்து பின் பகுதியில் நம்ம வரைய போகிறோம் இல்லையா, அது இப்படி அர்கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ வந்து நான் ஒரு பெரிய ஊசி ஒன்று எடுத்துக்கிறேன் இதை மார்க் பண்ணுறதுக்காக. இந்த சென்டர் பகுதி 3 டாட் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஒரு ஓட்டை மாதிரி பண்ணிக்க போகிறேன். அதுக்காக தான் பெரிய சைஸ் ஊசி. ஹோல் போட்டாச்சு. 3 ஹோலும் போட்டாச்சு. இப்போ திருப்பிக்கலாம். இப்போ அந்த ஹோல்ஸ் இதில் தெரியும், அதில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அதே மாதிரி இங்கே டாட் பண்ணிக்கலாம். அர்கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் கரெக்டாக ட்ரா பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிங்கன்னா அளவு மாறாமல் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கும்.
அவ்வளோதான், நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனையும் முடிச்சிட்டோம். இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணுங்க, ப்ளவுஸ் பிட் சூப்பராக வரும். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கரை பகுதி எடுத்திருக்கேன், இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டிருக்கேன். இப்போ கீழே தையலுக்கு மடிப்புக்கு விட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து 1 இன்ச் அளவு அளந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது மடிப்பு பகுதி. இப்போ வந்து அந்த முன்பகுதியை வச்ச மாதிரி கரெக்டாக அந்த கையை வந்து நெசவை வந்து இதோட அட்டாச் பண்ணுறேன். கரெக்டாக வச்சு இது பாருங்கள், ஃப்ரண்ட் பகுதியில் ஏற்கனவே இருக்க அந்த தையலோட ஒரு 1/2 இன்ச் முன்னாடி கீழே இறக்கிக்கலாம். இந்த சைடும் அப்படி தான், தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கலாம். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட லைட்டாக எஸ் மாதிரி வளைச்சி வரைஞ்சிக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கை வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் பயப்பட வேண்டாம். நீங்கள் பொறுமையாக நிதானமாக யோசிச்சு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணாலே அது கரெக்டாக தான் வரும். இது ஜாயிண்டாக இருக்க பகுதியை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஃப்ரண்ட் ஹாம்போல் எப்படி கட் பண்ணுவோம்னா, இது வந்து லைட்டாக ஒரு கோடு மாதிரி, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரெயிட் இப்படி கட் பண்ணி காட்டுறேன். கட் பண்ண உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு 1/2 இன்ச் அளவு கட் பண்ணுவோம். இது பாருங்கள், லைட்டாக அந்த முனை மட்டும் பார்க்குறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். போட்டு பட்டி கிளாத் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 துணி எடுத்து வச்சுருக்கேன். இல்லை கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு விட போகிறோம். ஸோ அதுக்காக நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த ப்ளவுஸ் பட்டியவே கரெக்டாக இல்லை எடுத்து வச்சுக்கலாம். இந்த கோட்டுக்கு மேலே வச்சுக்கிறோம் தையலுக்கு விட்ட பகுதியில். இந்த கொக்கி பட்டி இந்த சைடு வரா மாதிரி இங்கேயும் தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கிறோம். இது பாருங்கள், அந்த பட்டியும் அந்த ப்ளவுஸும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல தையலுக்கு விட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே விட்டு அதே மாதிரி கரெக்டாக அந்த பட்டி முடிகிற இடத்துல கையை வச்சுக்கிட்டு நம்ம திருப்பினோன்னா அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை அப்படியே வரைஞ்சிக்கலாம். ஜாயின் பண்ணியாச்சு. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டி கிளாத்தும் ரெடி. பட்டி கிளாத்து வெட்டி எடுத்துக்கிச்சு. இப்போ வந்து பூக்கு பட்டி இருக்கு இல்லையா, அதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் வந்து கொஞ்சம் மெலிசா ஒன்று, கொஞ்சம் பெருசாக ஒன்று, 2ஆக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஹூக் பட்டியும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. வந்து நெக் பீஸ் வந்து கிராஸ் பீஸ் தான். இது வந்து நீங்கள் 1.5 இன்ச்சு ஸ்கேலால் கோடு போட்டு கூட அதை கட் பண்ணிக்கலாம். கிராஸாக கட் பண்ணணும், அதுதான் கரெக்டாக. நெக்கு வந்து நம்ம கரெக்டாக வந்துடும், அதுக்காக தான். இந்த மாதிரி கிராஸாக 1.5 இன்ச்சு நீங்கள் அளந்து கூட கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். நம்ம கிராஸாக கட் பண்ணால் அந்த நெக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்ஷனாக வரும் நமக்கு, அதுக்காக தான். நெக் பீஸும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான். கிட்டத்தட்ட நம்ம எல்லாமே கட் பண்ணிட்டோம். பாருங்க, இது ப்ளவுஸோட பேக் பீஸு, இது ஃப்ரண்ட் பீஸு, அது மேலேயே வச்சுக்கிறேன். இது ஸ்லீவு கைப்பகுதி. இது பட்டி பகுதி. முதல்ல கற்றுக்கிறவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், பொறுமையாக கவனிங்க. இது கொக்கி பட்டி வந்து 2 வரும், அதை இங்கே வச்சுக்கலாம். இது வந்து கழுத்து பீஸு. அவ்வளோதான். நம்ம எல்லாமே கரெக்டாக கட் பண்ணிட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.